என்னையா சார் சார் இந்த ஜாயினிங் ஆர்டர் வாங்க வந்தோம் சார். இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிருக்காரு, வந்தோன்னே கொடுப்பார். அது வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணுங்க. சார் இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகுமா? ஓ, உனக்கு என்ன அவ்வளோ அர்ஜென்டா? வெளியில் வெயிட் பண்ணுறா. ஏன்டா? இல்லைடா, சீக்கிரமாக ஜாயினிங் ஆர்டர் வாங்கிட்டு பேங்க் வரைக்கும் போகலான்னு நினச்சேன். லாக்கரில் ஈவினிங் வரைக்கும் எடுக்கலாம்ல, அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் எப்படி திரும்பி வந்துடுவான். ஆர்டர் காப்பி வாங்கிட்டு பேங்க் போகலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா பார்த்துக்கலாம். என்ன பிரதர், முதல் நாளே லேட்டாக வந்திருக்கீங்க? ஜாயினிங் ஆர்டர் தானே வாங்க வந்திருக்கீங்க? ஆமாம், நீங்கள் நாங்களும் தான். வாங்கிட்டீங்களா? எங்கங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் சேர்த்து தரேன்னு சொன்னாங்க. கரெக்டாக அவர் வெளில போகிறாரு, நீங்கள் உள்ளே வரீங்க. வாங்க வந்து உட்காருங்க. இந்த டீ வருதுல்ல, சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக வாங்கிட்டு போவோம். இன்னைக்காவது காசு கொடுப்பீங்களா? பார்த்து கிளாஸ் உடஞ்சிட்டு போகுது. புரிஞ்சுது. முகரே சரியில்லையே. புதுசா? எவ்வளோ? புதுசுதான். இந்த ஆமாம், ஏன் 6 பேரையும் ஒரே ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் அவர் கூட இந்த 6 கான்ஸ்டபிளும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஸ்டேஷன் தான். அந்த 6 பேரோட இடத்துல தான் இப்போ நம்மளை போட்டிருக்காங்க. ஓசில குடிக்கிற டீக்கு 9 குத்த சொல்லுவீங்களே. தம்பி டீ சூப்பரு. அப்ப காசு கொடு. அட கணக்கில் வச்சுக்கடா. அதானே. இந்த ஹலோ பிரதர், காசு ஏன் கொடுக்குறீங்க? நீ காசு கொடுத்து வேலை வாங்கலாம், இவர் காசு கொடுத்து டீ வாங்க கூடாதோ? பொடிப்பை இவ்வளோ எப்படி போட்டு விடுவார். நான் காசு கொடுத்து வேலை வாங்க, நீ பாத்தியாடா? சார், ஸ்டேஷனுக்கு நீங்க புதுசு, நான் இல்ல. நான் சொல்றேன், நாளையில இருந்து அவரோட இடத்துல நீங்க தான் நிக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, கேட்டுக்கிட்ட யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேஷனுக்கு டீயே கொண்டு வரணும். அப்போ நீ கொண்டு வரா? அதுக்கு அவர் காசு கொடுக்குறாருல, நீயும் கொடுக்குறாருந்தா என் நம்பர் கூப்பிடு. சரி, நம்பர் சொல்றா. அவர்கிட்ட வாங்கிக்கோ. ஏ தம்பி, அண்ணே. படிச்சிட்டு இருக்கியாடா? படிச்சிட்டு இருக்கேனே. இது பொழப்புக்கு இல்ல, என் படிப்புக்கு தான்.